இப்ப தேவன் அந்த சப்பாத்தை, அந்த காலணியை கலட்ட சொன்னதனுடைய காரணம், இது ஒரு சாதாரண நிலமாக இருக்கலாம், ஆனால் இப்பொழுது தேவ பிரசன்னம் கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பார்க்கிறதுக்கு சாதாரணமான சேர்ச்சா இருக்கு, ஆனால் என்ன முக்கியம்? சேர்ச்சில் தேவ பிரசன்னம் இருந்தால் மாறும், மாறும், மாற வேணும், மாற்ற வேணும். ஆமென் சொல்லுவோமா? இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப சாதாரண அவர் நடந்து தெரிஞ்ச பூமி தானே. இப்ப சப்பாத்தை கலட்டு சொன்னால் என்ன பிரச்சனை? ஓ, தேவ பிரசன்னம் இருக்கு. எங்களுக்கு தெரியும், ஆடுகளை மேய்க்கிறது என்று சொன்னால் ஆடுகளோட திரிகிறவங்கள்ட்ட வாழ்க்கையை பாருங்க. ஆடுகளோட திரிகிறது என்று சொன்னால் ஆடுகளுடைய எச்சம், மனம், ஆடுகள் என்ன ஒவ்வொரு நாள் சர்ப்பை போட்டு குளிச்சு போட்டு அடிக்கணும், இல்லை வலிக்கிட்டு கொண்டு வாங்கன்ற உடனே யோசிச்சு பாருங்க, ஆடுகளோட திரிகிறார்கள் நிலைமை எப்படி இருக்குமுண்டு. ஆனாலும் அவங்களை அந்த ஆடுகளை பராமரித்து இவ்வளவு காரியங்களை செய்கிறாங்க. அவங்களுக்கு காலணி மிக முக்கியம். மேற்பனுடைய காலணி மிக முக்கியமானது. அது ஊத்தையோ ஊத்த இல்லையோ, அது ஊத்தப்படத்தான் செய்யும். கல் முள்ளுகளுக்குள்ள நடக்கும். ஆடுகள் நின்று பார்த்து, ஐயோ மேற்பன் பாவம், ஐயோ அவருக்கு கல் படக்கூடாது, முள்ளு படக்கூடாதுன்னு ஆடு சொல்லி தெரியுது. அதுக்குள்ளே கல்லுடனே ஓடிடும். கல் முள்ளுகளுக்கு தேவை. பூச்சி புழு, விஷப்பாம்புகள், எவ்வளவு காரியங்களுக்கு அவன் தப்போம். இவ்வளவு ஆடுகளை மேய்க்கிறதுண்டா. தட்ப வெப்பம், தட்பமண்டா குளிர், வெப்பமண்டா ஐஸ், ஹாட். ஸோ அந்த காலநிலைக்கு பிற கால்களை பாதுகாக்கிறதுக்கு சப்பாத்து அவசியமாக இருக்கு. சேறு, சகதி, எவ்வளவு காரியங்கள் இருக்கு. மந்தைகளுடைய கழிவுகள், எவ்வளவு காரியங்களை அவன் சந்திக்க வேண்டி இருக்கு. அதனால இந்த சப்பாத்து காலணி இவ்வளவு காரியங்களையும் இருந்து காலை தப்புவிச்சால்தான் அவரால் நடக்க ஓட உதவியா இருக்கு. மொத்தத்தில் இந்த காலணி யாரை பாதுகாக்க உதவி செய்யுது? மந்தைகளை பாதுகாக்க உதவி செய்யுது. அப்ப எங்கண்ட ஆயனை பாதுகாக்கிறது உண்மைதான். அந்த காலணி அவர் அணிஞ்சால்தான் என்னத்தை பாதுகாக்கலும், அவர் மந்தைகளை பாதுகாக்கல. அப்ப நான் நினைக்கிறது காலணி அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் உண்மையான நோக்கம் மந்தைகளை பாதுகாக்கிறது. வாசிப்போம் யாத்திராகமம் 3:5. அப்பொழுது அவர் அங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் சொல்றார் இங்கே கிட்டி சேராயாக. மோசே ஆண்டவர் சந்திக்கிறார். உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். எனக்கும் உங்களுக்கும் தெரியணும், என்னடா சும்மா ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிற மனுஷனுக்கு முன்னுக்கு ஆண்டவர் வந்து இப்ப அவனுக்கு ஒரு சட்டம் சொல்ற, உன்னை சப்பாத்தை கலட்டி வைன்னு சொல்லி. அப்ப சப்பாத்து எவ்வளவு, காலணி எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அவனுக்கு. அப்ப ஆண்டவர் மோசேனுடைய காலணிகளை கலட்டி வைக்க சொல்றதுக்கான காரணங்களை நாங்கள் கவனிக்க முடியும். அவனுக்கு அன்றாடம் நடந்து திரிகிற நிலம், அவன் பழக்கப்பட்ட இடம். அப்ப அதனால அவர் சப்பாத்தோட திரிகிறது நார்மல். அவர் சாதாரணமாக அங்கே திரிகிறார். அப்ப பழக்கப்பட்ட வளமையான இடத்துல அவர் நடந்து திரிகிறார். அவர் கவனிக்கிறார், அந்த அக்கினி செடியை எடுத்து சாம்பலாக்கல, செடி கருகி போகல, ஒரு புதினமான ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்ப அவர் அன்றாடம் நடந்து திரிகிற நிலத்துல ஒரு புதினமான சம்பவம் நடக்கிறது. அப்ப ஒரு நாளுமே அக்கினி வந்து எரிஞ்சால் அது சாம்பலாக்கி போட்டுதான் முடியும் கதை. அப்ப ஒரு புதினமான காரியம் நடக்கிறத நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கும்.
இப்ப தேவன் அந்த சப்பாத்தை, அந்த காலணியை கலட்ட சொன்னதனுடைய காரணம், இது ஒரு சாதாரண நிலமாக இருக்கலாம், ஆனால் இப்பொழுது தேவ பிரசன்னம் கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பார்க்கிறதுக்கு சாதாரணமான சேர்ச்சா இருக்கு, ஆனால் என்ன முக்கியம்? சேர்ச்சில் தேவ பிரசன்னம் இருந்தால் மாறும், மாறும், மாற வேணும், மாற்ற வேணும். ஆமென் சொல்லுவோமா? இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப சாதாரண ஒரு நடந்து திரிஞ்ச பூமி தானே. இப்ப சப்பாத்த கலட்டுனால என்ன பிரச்சனை? ஓ, தேவ பிரசன்னம் இருக்கு, மறக்கக்கூடாது. அடுத்தது பாருங்களேன், அன்றாட வாழ்வுக்கும் அழைக்கப்பட்ட வாழ்வுக்கும் வித்தியாசம். சப்பாத்த கலட்டு, காலனிய கலட்டு. நீ ஆடுகள், மாடுகள், சேறுகள், சகதிகள் மிதிச்சு கொண்டு தெரிஞ்செல்லாம் உண்மை, அது உடைய அன்றாட வாழ்க்கை. இப்ப அழைக்கப்பட்ட வாழ்வு. ஆமென் சொல்லுவோமா? நானும் நீங்களும் அழைக்கப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மறக்கக்கூடாது. உலகத்துல இருக்கிறவங்களை போல அன்றாட வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க முடியாது. நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், மறக்கக்கூடாது. ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். காலணியை கலட்டி போடு, நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. தேவன் தான் பரிசுத்தமானவர் என்பதை மோசேக்கு முதலாவது விளங்கப்படுத்துகிறார். ஒரு வித்தியாசமான வாழ்க்கை நமக்குள்ளே உண்டாக வேணும். ஆமென், ஆமென். ஆண்டவர் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை அறியாவிட்டால் என்னாலும் உங்களாலும் பரிசுத்தமாய் வாழ முடியாது. இதுதான் பிரச்சனை. ஆனால் நீங்களும் தெளிவாக கவனிக்க வேண்டிய காலம். அடுத்தது பாருங்களேன், அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். காலனியில எல்லாம் சேறு சகதி எல்லாம் கிடக்கு, ஆடு மாடுகள்கிட்ட கழிவுகள் எல்லாம் கிடக்கு, துரு நாற்றம் வீசும். அதெல்லாம் பழக்கப்பட்டு போச்சு. பழக்கப்பட்டால் அது மணக்காசு. இந்த வாழ்க்கையிலே பாவம் செய்து 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 பழக்கப்பட்டால் எங்களுக்கு அது அசுத்தமாக தெரியாது. இன்றைக்கு அதுதான் பாவத்தினுடைய பயங்கரமான விஷயம். அதுதான் நாங்கள் ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு சிக்கப்பட்டு இருப்போமா இருந்தால் அது பாவம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றார், காலணியை கலட்டி போகணும். வித்தியாசம் உங்களுக்கு தெரியும், அழைக்கப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள வித்தியாசம். இப்ப சப்பாத்து காலணி எதற்கு தேவை? சுய பாதுகாப்புக்கு. காலில் கல் குத்தக்கூடாது, முள்ளு குத்தக்கூடாது, பூச்சி புழு கடிக்கக்கூடாது. இப்ப நாங்கள் காலணியை கலட்டிட்டு ஆட்ட பாதுகாப்புக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனின் பாதுகாப்புக்குள்ள கல்யாணம் கட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். ஆமென். நீங்க பவர ஆமென் சொல்லி இருப்போம். இப்ப ஆட்ட பாதுகாப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அதான் ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பு. தேவனுடைய பாதுகாப்பு. சப்பாத்தை கலட்டி போடு, பயப்படாத, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு வா. சோ தேவனுடைய பாதுகாப்பு. அப்ப எங்களுக்கு காலணியினுடைய உபயோகத்தை முதல் நாங்கள் பார்த்தோம். அது தெரிந்திருந்தால்தான் அதை கலட்டி எறிகிறது என்ற முக்கியத்துவம் தெரியும். பாருங்க, அதெல்லாம் கலட்டி எறிஞ்சு போட்டு வா என்று சொல்றார் ஆண்டவர். சுயநீதி, தேவனுடைய நீதி தெரிஞ்சிருக்கணும் தேவ பிள்ளைகளுக்கு. சுயநீதி என்றால் நான் சிந்திக்கிற முறை. தேவநீதி என்றால் இதில் ஆண்டவர் எப்படி விரும்புகிறார், அந்த ரெண்டையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் நினைக்கலாம் யுத்தம் நடக்கின்ற யுத்தம் சொந்த மாமிசத்தில் நினைக்கலாம், அது சரிதான், அடிக்கி கொடுக்கணும் சிலவர்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவற்ற நீதி என்னென்னு பார்ப்போம். 1000 பேர் 2000 பேர் ஒரு குறிப்பிட்ட மனத்தியாலத்தில் சாகிறாங்க என்றால் யுத்தத்தை சந்திச்சு எங்களுக்கு கவலையாக இருக்கும். 6000 இருந்தாலும் எந்த மனுஷராக இருந்தால் தேவனுடைய நீதியை பார்ப்போம். சுயமான நீதியில நானும் நீங்களை நிற்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு தேவனாலே அழைக்கப்பட்டிருந்தால் நாங்கள் சுய நீதியில நிற்கக்கூடாது, தேவ நீதிக்குள்ள வந்துடுவோம், அந்த கிருபைக்கு கீழே வந்துடுவோம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். சுய உழைப்பு. இவர் எல்லாம் என்னத்துக்கு ஆடு மாடுகளை மேய்ச்சி கொண்டு தெரிஞ்சவர், மாமாண்ட ஆடுகளை என்னத்துக்கு மேய்ச்சி கொண்டு தெரிஞ்சவர், அவருக்காக தான் உழைப்பு, வருமானம் எல்லாம் அதுதான். ஆண்டவர் அழைச்சா பிறகு தேவனுடைய ஊழியம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென்.
ஆண்டவருடைய ஊழியத்தை நானும் நீங்களும் செய்கிற நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திலிருந்து சம்பாதிக்கிறத யோசிக்கலாமா? யோசிக்கல. என்ன செய்யறது? எனக்குமே 60,000 காணிக்க சந்தோஷம் மட்டும்தான் மனசு சொல்லும். உங்களுக்கு தெரியணும், உழைப்பு கிடையாது ஊழியம். ஆமென். உழைக்கிற வேலை கிடையாது ஊழியம். சுய உழைப்பு தான் முதல்வர் செய்து கொண்டிருந்தவர். தேவன் அழைச்ச பிறகு தேவனுடைய ஊழியம் தான் முக்கியம். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மாறும். மாமே சொல்லுவோமா, கர்த்தருடைய நீதி என்னன்னு தெரியும். உண்மையாகவே ஆண்டவருக்காக வல்லமையாக முழு உள்ளத்தோட நாங்கள் ஓடணும். மாமே சொல்லுவோமா, ஓடணும். இரவும் பகலும் நித்திர முடிச்சு இந்த ஆடுகளை பாதுகாத்துக் கொள்ளணும். சபைக்காக ஜெபிக்கணும். ஆடுகள் பாவம் செய்யாதபடி காத்துக் கொள்ளும்படி மன்றாட வேணும். பரிந்து பேச வேணும். இப்படியான காரியங்களை ஊழியக்காரன் செய்யணும். இப்ப மோசே 40 வருஷம் முடிஞ்சு நடந்து திரிஞ்சு எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போயிட்டேன். இப்ப அவர் கடைசியாக அனுபவப்பட்டவர் சொல்றார், காலணிய கலட்டிட்டு தேவனை தரிசிச்சு பார்வோனை போய் சந்தித்த மோசே இப்ப சொல்றத கவனிப்போம். உபாகமம் 8:4. இந்த 40 வருஷம் உண்மையில் இருந்த வஸ்திரம் பழையதால் இப்போவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. இந்த 40 வருஷமும் உண்மையில் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. பாருங்க, இத்தனை லட்சம் ஜனங்களுடைய கால்கள், இவ்வளவு 100,000 கிலோமீட்டரை கடந்தவர்கள் கால்கள் வீங்காமல் நடந்து போயிருக்கிறார்கள். பாருங்கள், 40 வருஷம் கடந்துட்டது. இந்த 40 வருஷம் உண்மையில் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. கவனிங்க, வஸ்திரம் என்கிறது மேல போடுற அங்கி, உடலோட சம்பந்தம் கிடையாது. கால் என்றது உடலோட சம்பந்தமானது, உயிரோட சம்பந்தமானது. காலில் புண் வந்து ஆக்கள் மறிக்கிறவங்களா இல்லையா? மறிக்கிறவங்க. உடலோட சம்பந்தமானது, உயிரோட சம்பந்தமானது. அப்ப ஆண்டவருடைய பாதுகாப்பு எங்களுடைய தேவைகளோடையும் இருக்கிறது, எங்களுடைய ஜீவனோடையும் இருக்கிறது. எங்கள் மேல் இருக்கிற வஸ்திரம் பலதாய் போகவில்லை என்றால் அவரை நம்பி புறப்பட்டு அவருடைய அழைப்பை ஏற்று நாங்கள் விசுவசித்து புறப்பட்டு வந்த எங்களுக்கு அது பெரிய காரியமாய் ஆண்டவர் செய்வார். அதான் உண்மையான காரியம். உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அதே போல உங்களுடைய ஜீவனையும் ஆண்டவர் காத்துக் கொள்வார். பாருங்க, காலணிய கலட்டி வச்சவர் சொல்றார், உன் கால் வீங்கவும் இல்லை. பாருங்க, கற்பனை செய்து பாருங்க. இன்றைக்கு ஈஸியா ஃபிளைட்ல வந்துட்டு என்ன சொல்லினா இருந்தது கால் வீங்குதுன்னு சொல்றாங்க. வருஷ கணக்கான 40 வருஷம் நடந்து திரிஞ்சவங்க, பாலவனம், கல்லு, முள்ளு, மலை, பள்ளத்தாக்குகள் எல்லாம் நடந்தவங்க கால் வீங்கி இல்லை. அதை சொல்லி காட்டுறது யார்? மோசே. பாருங்க, உங்களோட காலை பாருங்க. அப்பதான் பாக்குறாங்க உணர்வுடையவன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அழைச்ச தேவன் என்னையும் உங்களையும் எப்படி வைத்திருக்கிறார் என்பதை சிந்திக்கணும். ஆமென். இல்லாவிட்டால் உலகம் நல்லா இருக்கிறான், நாங்கள் ஆண்டவர்கிட்ட பிள்ளைகள் இப்படி இருக்கிறோம், அதெல்லாம் கதைக்கக்கூடாது, அப்படி சிந்திக்க கூடாது, அறிக்கை பண்ணக்கூடாது. பிசாசின் நோக்கமே அதுதான். கவனமா இருக்கும். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென் சொல்லுவோமா? இப்போ மகிமை உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க துதிக்க எங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக மாறும். பரிசுத்தமாக மாற எங்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் அற்புதங்கள் நடக்கும். நாங்கள் குப்பையா வாழ்ந்து கொண்டு, ஆண்டவரை மதிக்காமல் வாழ்ந்து கொண்டு, ஆண்டவரை கனம் பண்ணாமல், தேவனை உயர்த்தாமல், மகிமைப்படுத்தாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு ஒரு அற்புதத்தை நாங்கள் என்ன துணிவோடு எதிர்பார்க்க முடியும்?
அதனாலதான் இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகின்ற காரியம், தேவன் செய்த நன்மைகளுக்கு நானும் நீங்களும் நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாங்க பார்க்கலாம், இந்த சாலமோன் கட்டின ஆலயம் நேபுகாத்நேச்சர், இரண்டாவது நேபுகாத்நேச்சரால, பாபிலோனியர்களால அது அழிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அப்போ அழிக்கப்பட்டு எல்லாம் அவங்கள அந்த இடம், பெரிய வீடுகள், சுற்றி இருந்த அரண்மனைகள் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டு எல்லாம் அடிமைகளாக பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க, நாடு கடத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இப்பதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஐயோ உங்களுடைய ஆண்டவற்ற புத்தகங்க, உடன்படிக்கை எங்க, ஆண்டவற்ற வசனங்கள் எங்க, எங்களுக்கு போதிக்கிறது ஒரு பாஸ்டர் இல்லையா, ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? இப்பதான் தேவை எல்லாம் அடிச்சு உடைச்சு எல்லாரையும் கொண்டு போய் கொளுத்தி பிடிச்சு குடும்பங்கள் எல்லாம் பிரிச்சு இப்படியான சூழ்நிலை வந்த பிறகுதான் தேவனை தேடுறாங்க. இரண்டாவது சந்தர்ப்பம் நடந்திருக்கிறது. நீங்க பார்க்கலாம், ரோமானியர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டுக்கு பிறகு தேவனுடைய ஆலயத்தை சுட்டரித்தார்கள். சேர்ச் ஏரியாவுக்குள்ளே வச்சு முடிச்சாங்க. கற்பனை செய்து பாருங்க, பெரிய ஒரு காரியம், பயங்கரமான காரியங்கள் நடந்து முடிஞ்சிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், இந்த சூழ்நிலையில தேவனை தேடுகிறார்கள். நாங்கள் பார்ப்போம், இப்படியான சூழ்நிலையில தேவனை தேடக்குள்ள முதலாவது படத்தில் நாங்கள் பார்த்தது போல, நேபுகாத்நேச்சராலே தேவாலயம் அழிக்கப்பட்ட பிறகு ஒரு ஆறுதலான செய்தி வந்தால் எப்படி இருக்கும்? வாசிப்போம். ஏசாயா 52:7. சமாதானத்தை கொடுக்கிற நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், சுற்றி வர எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருக்கின்றன. அந்த மலைகளை ஏறி இறங்கித்தான் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், என்னென்னு சொல்லுகிறார்கள்? டிக்கு 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 என்னென்று, நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்குண்டா. அதுதான் அவங்க சொன்னாங்க. எப்படி? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து அவங்க அதை செய்கிறாங்க. ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆளுகை செய்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த சத்தம், அதை சொல்லுகின்றவன் எவ்வளவு ஒரு அவனுடைய பாதங்கள் அழகானது என்று சொல்லி அங்கே வர்ணிக்கப்படுகின்றன. பாருங்களேன், நானும் நீங்களும் சொல்லுவோம், சிறைச்சாலையில் எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. யாரும் அதை மறுக்க முடியாது, மறுதளிக்க முடியாது. ஆண்டவரை பற்றி சந்தோஷமா சொல்லிக்கொண்டே இருப்பேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு இருந்தால் ஆண்டவர் நல்லவர், அவர் கட்டாயம் ஆளுகை செய்வார், ஆண்டவர் உனக்கு விடுதலை தருவார் நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். பிரியமானவர்களே, என்னோட கூட இருந்து ஜெபித்த அனைவரும் விடுதலை ஆனார்கள். ஆமென். அதுதான் உண்மை. நல்ல காரியங்களை பேசும். நல்ல இப்படியா, இந்த வருத்தமா, இப்படித்தான் அவங்களுக்கு தொடங்கினது என்று சொல்லி தொடங்கக்கூடாது. அது பிசாசு. இப்ப நல்ல சமாதானத்தை அறிவிக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம். ஆண்டவருடைய நன்மையை சொல்லுகிறவர்களாக நாங்கள் இருப்போம். சீயோனுக்கு அப்படி ஒரு செய்தி வரைக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை சொல்லுகிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கூட இருந்தவர்களுடைய பாதங்களை கழுவினார். அப்ப நாங்கள் எல்லாரும் சொன்னோம், என்னத்தின் அடையாளம் என்று சொன்னோம்? தாழ்மையுடைய அடையாளம் என்று சொன்னோம். அவர் ஒரு பெரிய ஆள், கர்த்தர், அவர் இவ்வளவு பெரிய ராஜரீகம் பண்ணுகிறவர் வந்து எல்லா காலையும் கழுவினார் என்று சொல்லி. ஆனால் எங்களுக்கு இப்ப தெரியும், இன்றைக்கு சத்தியம், இந்த கால்கள் தானே ஒவ்வொரு தேசத்துக்கும் போக போகுது. இந்த கால்கள் தானே தேவனுக்காக மரிக்க போகிறார்கள். இந்த கால்களால் தானே இயேசுவை பற்றி சுவிசேஷம் அறிவிக்க போகிறார்கள். புறப்பட்டு செல்லாவிட்டா போகுமா சத்தியம்? அப்ப ஆண்டவர் அவனுடைய கால்களை எவ்வளவு பக்குவமாக கழுவினார் பாருங்களேன். சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற அந்த பாதங்கள் எவ்வளவு அழகானது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம். வெறும் பாதங்கள் எங்களுடைய சொந்த பாதுகாப்பை சிந்திக்காதபடி தேவனை மாத்திரம் நம்பி நாங்கள் புறப்படுவதன் அடையாளம். நாங்கள்
ஷூ எல்லாம் கட்டி கொண்டு போகிறது என்று சொன்னால் எங்களை நம்பி எங்களில் உள்ள ஒரு தைரியத்தை நிமித்தம் போகிறோம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் விட்டு வா என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது நாங்கள் தேவனை நம்பி அல்லவா நாங்கள் புறப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் செய்த காரியம் பாருங்களேன். எங்களுடைய பாதங்களை கழுவினதனுடைய நோக்கம் காலில் நீட்டிக்கொண்டு இருந்துட்டு இயேசு என்ற பாதத்தை கழுவினார் என்று புலுக்கி கொண்டு தீர்கிறதுக்கு அல்ல. எங்களுடைய பாதங்களை இயேசு ஏன் கழுவினார் என்றால் அவரை பற்றிய சுவிசேஷத்தை நாங்கள் நடந்து போய் புறப்பட்டு போய் அறிவிப்பதற்காக. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இதுதான் அந்த உண்மையான காரியம். ரோமர் 10:15 கவனிப்போம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பாதங்களை கழுவினா பிறகு எழுதப்பட்டிருக்கிற காரியம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? புறப்பட்டு போகணும். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை கூறி சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதை அவர் இங்கே நினைவு கூறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் முதலாவது நாங்கள் பார்த்தோம், மோசேனுடைய கால்களிகளை கழற்று என்று சொல்லும் பொழுது உன்னுடைய அசுத்தமான பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நீ பரிசுத்தம் உள்ளவனாக நிற்கும்படி ஆண்டவர் அழைக்கின்ற அழைப்பை குறித்து நாங்கள் பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே அவர் பாதங்களை கழுவி அவங்களை ஆயத்தப்படுத்துகிறத பார்க்கிறோம். அந்த நற்செய்தியை இந்த பூமிக்கு அறிவிக்கின்ற பிள்ளைகளாக ஊழியர்களாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதற்காக எங்களை தூக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய காரியத்தை நானும் நீங்களும் செய்ய வேண்டும் என்ற காரியத்திலே நாங்கள் பார்க்கிறோம். மோசேயை பாருங்களேன். ஆண்டவர் முதலாவது மோசேயும் ஆரோனையும் அழைச்சார் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து விடுவிக்கிறதற்கு, நியாய பிரமாணத்தை ஏற்படுத்துவதற்கு. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து ஒரு விடுதலையை உண்டாக்க ஆண்டவர் அழைத்தார் மோசே அவருடைய ஆரோனை. நியாய பிரமாணம் என்கின்ற ஒரு சட்டத்தை ஏற்படுத்த ஆண்டவர் மோசேயை அழைத்தார். இல்லாட்டிங்களாங்க ஆண்டவர் சொல்ல சொல்ல கதைப்படுக்காதீங்க, பொய் சொல்லாதீங்க. மோசே எல்லாம் படித்தார். கரைகளை கடிதவங்க மகனை படித்தோமா? மோசே படித்தார். அதனால தேவன் சொல்லுகிற காரியத்தை எல்லாம் ஒழுங்கா எழுதக்கூடியதா இருந்துச்சு. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பயன்படுத்துவார். அவர் அரண்மனையில் படித்தார். அப்போ எங்களுக்கு தெரியணும் ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர்களை அழைத்தார் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இடையில நாங்கள் பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் எழுப்பினார்கள். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் தீர்க்கதரிசிகள், எலியா, எலிஷா, இந்த தீர்க்கதரிசிகளை நாங்கள் பார்க்கிறோம். அவங்க அந்த காலத்தில் உடன்படிக்கைகளை மீறும் பொழுது எச்சரித்தாங்க, ஆண்டவரை விட்டு போகாதீங்க, ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க, விக்கிரகங்களை வணங்காதீங்க, பில்லி சூனியம் செய்யாதீங்க, அவங்கள்ட்ட மந்திரவாதிகள்ட்ட ஆலோசனை கேட்க போகாதீங்க. எச்சரித்தாங்களா இல்லையா? எச்சரித்தாங்க. தேசத்தை மீண்டும் சத்தியத்துக்குள்ள வழி நடத்த ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் கடைசியாகத்தான் வாக்கு பண்ணின அந்த மெசியாவை, அதை வாக்குறுதியை நிறைவேற்றி அனுப்பினார். இஸ்ரவேலுக்கு மெசியாவாக அனுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இரட்சகராக அவர் யாவருக்கும் வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த 3 பேரையும் நான் எடுத்ததுக்கு காரணம், மோசே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தவர், எலியா எலிஷா அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தவர்கள், இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் அடையாளங்களை செய்து ஜனங்களை தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எபேசியர் 6:15 கவனிப்போம், வாசிப்போம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். அப்ப நாங்கள் பார்க்கிறோம் சமாதானத்தின் சுவிசேஷம் மாற்றியது ஜீசஸ். ஏனென்றால் பிதாவோட எதிரும் புதிருமாயெல்லாம் மனுஷர் இருந்தார்கள் பாவம் செய்தபடியினால. அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினபடியினால தேவனோட என்ன உண்டானது? ஒப்பரம் உண்டானது. ஆமென் சொல்லுவோம். ஆமென்.
அதுதான் சமாதானத்தின் சுவிசேஷம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாக. அப்ப காலனி எதற்காக காலனியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னால், ரெடி, கெட்டிங் ரெடி, ஆயத்தம். ஆண்டவரை பற்றி சொல்ல ஆயத்தம் என்கின்ற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்காக, நம்மை எதற்காக அழைத்தார், எதற்காக பிடித்தார், அந்த உண்மையை நாங்கள் கற்றுக்கொண்டவர்களாக. எப்படி மோசையை பார்த்து அந்த காலணிகளை கலட்டி விடு என்று சொன்னது போல, உடைய பழைய வாழ்க்கையை, அந்த அசுத்தமான அந்த காலணியை கலட்டிவிட்டு பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் எழுந்து நிற்போம். இந்த வார்த்தைகளோடு பாடலை மாற்றுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüsli-Straße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம்